ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3402 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1. ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இதில் வந்து நமக்கு 11A. ஸோ 11A எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்ட்ஸ். இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், தின் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பயாக்சியல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 11A நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த டாபிக்ஸ்லேயே வந்து நமக்கு 11Aவும் வந்திருக்கு, 11B ரெண்டுமே வந்து இந்த டாப்பிக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகேவா? ஒரு சில ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து 11A 11B ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்குள்ளேயே நமக்கு வந்துருச்சு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேயே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து 11B பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன்ஸ். இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. அடுத்து டார்ஷன் ஆன் சர்க்குலர் ஷாஃப்ட், இது முக்கியமான டாபிக். ஓகேவா? இதை பேஸ் பண்ண நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ண டெரிவேஷனும் பார்த்துக்கணும், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ தியரி பார்த்துருந்துச்சா தியரியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்க. ஓகேவா? சரி. அடுத்து வந்து மோர் சர்க்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இதுவும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் சொன்னோம் இல்லையா, இதிலேயே வந்து நமக்கு 11A 11B ரெண்டுமே வந்து 11A பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் பேஸ் பண்ணி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பிரின்சிபல் பிளேன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டுட்டு 11 பார்த்தீங்கன்னா இந்த டார்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதிலேயே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா வந்து ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நமக்கு பார்ட் சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கே நமக்கு 11A 11B கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இதுதான் வரும்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இதாக கேட்கணும், சிலபஸ் படி கேட்கணும்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும். ஆனால் வந்து சில கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேயே ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 11A சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த டாப்பிக்கே சொல்லிட்டாங்க, 2 கொஷின் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த டாப்பிக்லேயே வந்து 11Bன்னு சொன்னேன் இல்லையா, இதில் 2 கொஷின் வந்திருக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில். நான் அந்த வீடியோஸ்லாம் போடுவேன், ப்ரீவியஸ் கொஷின் வீடியோஸ் போடுவேன், அதில் பாருங்கள். சரி, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்க. ஓகேவா? சரி. அடுத்து செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 12A. ஸோ 12A பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர், அப்புறம் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ இந்த பீம்ஸ் பேஸ் பண்ண ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் ஒன் டயக்ராம். ஸோ ட்ரா தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் ஒன் டயக்ராம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலிவர், ஓவர் ஹேங்கிங் இதை பேஸ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் ஒன் டயக்ராம் மாதிரி கண்டிப்பாக ஒரு சம் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கு 12A 12B ஒரு சில மாற்றி கூட கேட்குறாங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு டாபிக் ஒரு கொஷின் வந்துடும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஓடினா என்னெல்லாம் பார்த்துக்கங்க. சரியா? இது 12A. 12B பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது அடுத்து வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங், இது 3 பார்த்துக்கங்க. இதுலேருந்து நமக்கு வந்து 12B நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து 12A வந்து இந்த 3 பீம் சிம்பிளி சப்போர்ட்டட், கேன்டிலிவர், ஓவர் ஹேங்கிங் பீமில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் ஒன் டயக்ராம் வரைகிற மாதிரி சம் 1. அடுத்து வந்து 12Bயில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க, 2 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் என்ன டைப் ஆஃப் பீம் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸ் லோடிங்னா என்ன எல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நம்ம 2 மார்க்ஸுக்கு எழுத ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது யூனிட் 2. அடுத்து யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், மெக்காலே மெத்தட், ஏரியா மொமெண்ட் மெத்தட். ஓகேங்களா? இது 3மே வந்து முக்கியமான டாபிக். ஓகே, இந்த 3 படித்தாலே நமக்கு வந்து 2 கொஷின் வர்றதா 13A 13B ரெண்டுமே நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டாப்பிக்லேயே இல்லைனா ஒரு கொஷின் கன்ஃபார்ம். ஓகேங்களா? டபுள் இன்டகிரேஷன் மெத்தடு, மெக்காலைஸ் மெத்தட், அடுத்து வந்து ஏரியா மொமெண்ட் மெத்தட், இல்லை மொமெண்ட் ஏரியா மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 13B பார்த்திங்க அப்படின்னா வந்து கான்ஜுகேட் பீம், இதுலேருந்து ஒரு டாபிக் வந்துச்சுன்னா 13B வந்து கான்ஜுகேட் பீம் மெத்தடு, அடுத்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் ஃபார் டிட்டர்மினேட் பீம்ஸ், இதில் நமக்கு கேட்பாங்க. ஓகே, இது 13A இது 13B. ஓகே. அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4ல் வந்து இந்த கண்டினியூஸ் பீம் இருக்குது, இதுதான் முக்கியம். இதுதான் இந்த கண்டினியூஸ் பீம்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த கண்டினியூஸ் பீம் பேஸ் பண்ணியே ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் 14A 14B ரெண்டுமே வந்து இந்த கண்டினியூஸ் பீம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த கண்டினியூஸ் பீமுடைய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபைன் பண்ணுறது எப்படி, மொமெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஓகே, இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் ஒன் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸ், இது வந்து ஒரு தியரி கொஸ்டின், இதுவும் பார்த்துக்கோங்க. தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸ் இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது முக்கியமான டாபிக். ஓகே, கண்டினியூஸ் பீமுடைய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ், மொமெண்ட்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் ஒன் டயக்ராம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் 2 கொஷின் வரும். சப்போஸ் வரல அப்படின்னா ஒரு கொஷின் நமக்கு கன்ஃபார்ம் வந்துடும் கண்டினியூஸ் பீமில். இன்னொரு கொஷின் எதாவது கேட்பாங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் கேசஸ் ஆஃப் லோடிங். இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு வந்து 14AO BO நமக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா அது மாற்றி கேட்குறாங்க, அதனால் கன்ஃபார்ம் சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ வந்து ஒன்று இந்த கண்டினியூஸ் பீம்லேருந்து ஒரு கொஷின்,
ரெண்டுமே வந்துடும். சப்போஸ் 2 வரல அப்படின்னா நம்ம ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேவா? அடுத்து இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட், ஃபிக்ஸ்ட் பீம் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் ரியாக்ஷன்ஸ் இதில் வந்து நமக்கு வரும். சரியா? இதான் யூனிட் 4 பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர் கேண்டிலிவர்னா என்ன, ஃபிக்ஸ்ட் பீம்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஓகேவா? சரி. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா வந்து 15A பார்த்தீங்கன்னா வந்து ஷியர் சென்டர் அப்ளைடு. ஓகேங்களா? இந்த ஷியர் சென்டர் அப்படின்ற இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு சம் நான் வர சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கங்க. அடுத்து திக் சிலிண்டர்ஸ். ஓகேவா? சிலிண்டரு, அதுக்கப்புறம் ஷியர் சென்டர் அப்ளைடு, இந்த 2 டாப்பிக்கும் நல்லா பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர், இது வந்து இந்த டாபிக் பார்த்துக்கங்க. தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரும் பார்த்துக்கங்க. அடுத்தது அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். ஓகேவா? அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 15A வந்து நமக்கு வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 15B பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரிஸ். இது முக்கியமான கொஸ்டின். ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரிஸ், அது ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், இதுவும் பார்க்கணும். இதாக ஒரு டாபிக் சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லாத்தையும் பாருங்கள். ஏதாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ 15A வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்துடும், 15B வந்து இந்த டாபிக்ஸ் படிச்சு நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.